நல்லதே நினைங்க, புறம் பேச வேண்டாம். அதுதான் நம்ம என்னைக்கு பேச வேணாம்னு நினைக்கிறோமோ அன்னைக்குதான் எல்லாரும் கூட்டமா சேர்ந்து முருகர் சில பேர் முருகர் இல்லைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியலன்றது அது அவனால மட்டும்தான், முருகனோட அருளால மட்டும்தான். ஹாய், குட் ஈவினிங். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா, நான் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறேன். சோ நான் எப்படிலாம் வழிபடுறேன் அப்படின்றதுதான் இந்த வீடியோவை காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி சில பல விஷயங்கள் எனக்கு பேசணும்னு தோணுச்சு. என்னோட அறிவுக்கு எட்டனா மாதிரி நான் சொல்ல போறேன். அது யாரையும் அஃபெண்ட் பண்றதுக்காக இல்ல. சோ தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு ரீல்ல பார்த்தேன். அதுல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, சஷ்டி விரதம்லாம் முருகர் விரதம் இருக்கவே சொல்லல. அது உடல்ல இருக்க கழிவை அகற்றதுக்காக தான் அந்த விரத முறையை பின்பற்றினாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் என்ன கேக்குறேன்னா, அது அப்படியே இருக்கட்டும், சயின்ஸ் படி இருக்கட்டும், உடல்ல இருக்க கழிவுலாம் நீங்கும், அது எல்லாமே ஓகே தான். நான் எதுவுமே இல்லைன்னு சொல்லல, மறுக்கல. ஓகேவா? இப்ப எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஒரு நாள் விரதம் இருப்பேன், இல்ல 2 நாள் விரதம் இருக்க முடியும். ஆனா ஒரு வாரம் விரதம் இருக்கிறதுன்றது என்னால யோசிக்க முடியுமான்னு கூட தெரியல. ஓகேவா? சோ இப்போ நான் 1 வீக் விரதம் இருக்கேன் அப்படின்னா அது அவனால மட்டும்தான், முருகனோட அருளால மட்டும்தான். நான் இது முருகருக்கு மட்டும் சொல்லல. சோ எந்த கடவுளையும் நம்பிக்கையோட வழிபட்டா கண்டிப்பா அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ ஒரு 10 பேர், ஒரு 20 பேர், இல்ல 100 பேர் கூட 1 வீக் விரதம் இருக்கட்டும். ஆனா லட்சக்கணக்கான மக்கள் விரதம் இருக்காங்கன்னா அது யாரால? அவனால மட்டும்தான். சோ முருகர் சில பேர் முருகர் இல்லைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியலன்றதை விட, சரி ஓகே, அது அவங்களோட பிலீஃப். அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம போய் திணிக்க முடியாது. இது நீ எப்படி முருகர் இல்லைன்னு சொல்லுவ அப்படின்றத திணிக்க முடியாது. அதான் அவங்களோட பிலீஃப். ஓகே, இது என்னோட பிலீஃப். எனக்கு முருகன் இருக்கான், நான் அவனை நம்புறேன். அவன் எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் கொடுக்குறான், நிறைய காமிக்கிறான். ஆக்சுவலி இன்னொன்னு, இன்னைக்கு 4th டே விரத நாள்ல. இன்னைக்கு காலையில சுத்தமா முடியவே இல்லை. நான் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. ஏன்னு தெரியல, பாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் எனக்கு தூக்கமே இல்லை. இன்னைக்கு மார்னிங் பயங்கர ஃபீவர். என்னால எழுந்து கந்தசஷ்டி படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா முருகன் என்னை படிக்க வச்சா. அவன் நீங்க நம்புனீங்கன்னா அவ்வளவு மிராக்கிள்ஸ் கொடுப்பான். உங்களால நம்பவே முடியாது. நீங்க எங்க நினைச்சாலும் அங்க முன்னாடி நிற்பான். அதுதான் அவன். ஒரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் இயர் தான் சஷ்டி விரதம் எடுக்க ஆரம்பிச்சேன். அது இல்லாம லாஸ்ட் இயர் தான் நான் முருக டிவோட்டியாவே ஆக ஆரம்பிச்சேன். என்னன்னா, நான் போன வருஷம் ஸ்டார்டிங்கே மிளகு விரதம் தான் எடுத்திருந்தேன். சோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 டேஸ் சுத்தமா எதுவுமே தெரியல. ஒரு 5th 6th 7th டேல சுத்தமா என்னால முடியல. ஆனா அப்படியே என்ன திருத்தணி தான் வர வச்சாரு அவரு. போய் சாமி எல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. சோ 7th டே எங்க வீட்டு பக்கத்துல முருகருக்கு திருக்கல்யாணம் நடத்தினாங்க. அப்போ என்னன்னா, அந்த அண்ணா என்னோட ஜாதகம் கேட்டிருந்தாரு. லைக் அந்த நிர்வாகி என்னோட ஜாதகம் கேட்டிருந்தாரு. சோ எனக்கு பெருசா முருகன் மேல பிலீஃப் இல்லை. எனக்கு பெருசா அந்த ஜாதகம் மேல பிலீஃப் இல்லாதனால நான் இல்ல அதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். அந்த அண்ணா சொன்னாரு, விருப்பம்னா எடுத்துட்டு வாமா, நான் வேணா முருகரோட பாதத்துல வைக்கிறேன், இல்லைன்னா ஓகே உன்னோட விருப்பம் தான் அப்படின்னாரு. என் அண்ணி என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே நம்ம எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எடுத்துட்டு வந்தோம். எடுத்துட்டு முருகரோட பாதத்துல வச்சோம். இது முருகனோட ஆசீர்வாதம் இல்லாம கண்டிப்பா எப்படி நடக்கும் நீங்க சொல்லுங்க? யாரோட ஜாதகத்துக்குமே வைக்கல, என்னோட ஜாதகம் மட்டும்தான் வச்சிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்னேஹாலிக் அப்படின்ற ஒரு யூடியூபர் இருக்காங்க. அவங்கள லாஸ்ட் இயர் அவங்களோட வீடியோ பார்த்திருந்தேன். அவங்க மிளகு விரதம் இருக்காங்க வருஷம். அது இல்லாம 36 டைம்ஸ் கந்தசஷ்டி கவசம் பாடுறாங்க. ஜென்ரலா மிளகு விரதம் இருக்கிறதே கஷ்டம். அது இல்லாம 36 டைம்ஸ் கந்தசஷ்டி பாடுறது அதை விட கஷ்டம். இன்னொன்னு என்னன்னா, ஈஸியா சொல்லிடலாம், 36 தடவை தானே, ஈஸியா பாடலாம். ஆனா உட்கார்ந்து ஒரு 4 மணி நேரம் பாடுறது அவ்வளவு ஈஸி கிடையவே கிடையாது. அது பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது இல்லாம அவங்க எக்ஸாம் டைம் வர, நம்ம ஜென்ரலாவே எக்ஸாம் டைம்ல நீங்க யோசிச்சு பாருங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். அது இல்லாம 36 டைம் பாடணும். இது எல்லாமே யாரால முடியும்? அவனோட அருள் இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே பண்ண முடியும். அது இல்லாம அவங்க வருஷம் அது பண்றாங்க. அது பார்க்கும்போது லிட்ரலி பயங்கர கூஸ் பம்ஸா இருக்கு. எப்படி நான் எங்க வீட்டுல தான் சொல்லுவேன், அவனோட அருள் இல்லாம கண்டிப்பா இவங்களை யாராலையுமே பண்ண முடியாது. இன்னும் சில பேரால 2 நாள் எடுக்க முடியும், 1 நாள் எடுக்க முடியும், அதுக்கப்புறம் பண்ண முடியாம போயிடும். சோ இதனால முருகர் கூட இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி கண்டிப்பா கிடையவே கிடையாது. கண்டிப்பா அவங்க கூட தான் இருக்காரு. மேபி அவருக்கு உங்ககிட்ட இருந்து விரதம் வாங்குறது இது போதும் அப்படின்னு மேபி நினைச்சது இருக்கலாம். நீ விரதம் இருந்தது போதும் நினைச்சிருக்கலாம், எனக்கு இதுவே மனசு குளிர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கலாம். நான் அப்படிதான் திங்க் பண்றேன். சோ உங்களோட உடல்நிலை என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு, வேண்டாம் நீ இவ்வளவு வருத்திட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். சோ நினைக்கலாம். சோ அதனால நீங்க அதை பத்தி கஷ்டப்படாதீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே மிளகு விரதம் எடுக்கணும் அப்படின்றதுதான் நம்ம எல்லாருமே நினைப்போம். பட் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் மிளகு விரதம் தான் எடுத்திருந்தேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீக்ஸ் டியூஸ்டே எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிருந்தேன். மிளகு விரதம் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு சுத்தமா முடியல. சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாலே வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஆல்ரெடி அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு. அது இல்லாம நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டேவும் அதே மாதிரி விரதம் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வாய் பயங்கர புண்ணாயிடுச்சு. என்னால சுத்தமா முடியல.
சோ இந்த டைம் வந்து நான் இருப்பேனா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருந்தேன். சஷ்டி விரதத்துக்கு ஒரு 2 days முன்னாடி கூட ஓகே ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடலாம், இல்ல ஒரு வேளை டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணியிருந்தேன். பட் எப்படின்னு தெரியல, அவனோட அருள் தான். அவன் வந்து எனக்குள்ள புகுந்து பால் பழ விரதம் வந்து எடுக்க சொன்னான். சோ இதுதான் வந்து இந்த டைம் வந்து பால் பழ விரதம் வந்து எடுத்திருக்கேன். இன்னொன்னு வந்து நம்ம விரதம் எடுக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்ல. லைக் எப்படி சொல்றேன்னா, விரதம் எடுக்கிறது பெரிய விஷயம் தான். பட் வந்து நம்ம நல்லதே நினைக்கணும், மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது. இவங்க இப்படி ஆயிடணும், அவங்க அப்படி ஆயிடணும் நினைச்சா நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. நம்ம வந்து முருகனையும் நம்மளுக்கு என்ன வேணுமோ, நம்மளுக்கு நல்லதா வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அவன் கொடுப்பான். அவன் கொடுக்காத மிராக்கிள்ஸே கிடையாது, பயங்கரமான மிராக்கிள்ஸ் கொடுத்துருக்கான் அவன். அண்ட் எனக்கு லாஸ்ட் இயர் விரதம் இருக்கும் போதுதான் ஒண்ணு புரிஞ்சுது. நான் வந்து 7th day வந்து கண்டிப்பா சாப்பாடு சாப்பிட போறேன்றது என் மைண்டுக்கு தெரியும். ஆனாலும் அந்த 7 நாள், அதாவது 6 நாள் வந்து கிட்டத்தட்ட சாப்பிடாமயே இருந்தோம். அப்பதான் அந்த சாப்பாட்டோட அருமை என்னன்னு ஆக்சுவலி எனக்கு புரிஞ்சுது. சோ அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, நாய், பூனை, வெளியில இருக்க மிருகங்கள், அப்புறம் வெளியில இருக்க ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து சாப்பிடாம இருப்பாங்க. அவங்களோட கஷ்டம் என்னன்றது அப்பதான் எனக்கு புரிஞ்சு. எனக்கு தெரியும், ஆனா 7 நாள் பொறுத்து கண்டிப்பா நான் சாப்பிட போறேன்றது தெரியும், என் மைண்டுக்கு தெரியுது. பட் அப்பதான் அந்த சாப்பாடோட அருமை என்னன்றது புரிஞ்சுது. சோ இந்த டைம்ல விரதம் இருக்கும் போது நான் என்ன சொல்லணும்னா, அட்லீஸ்ட் உங்களால முடிஞ்சது நீங்க வந்து மனுஷனுக்கு தான் வந்து தானம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களால முடிஞ்சது நாய்க்கோ, பூனைக்கோ, இல்ல காக்காக்கோ, யாருக்கோ ஒருத்தருக்கு தானம் பண்ணுங்க. அது வந்து உங்களோட கர்மா போகும். அதெல்லாம் தாண்டி அவங்களோட வயிறு வந்து நிறைஞ்சு இருக்கும். சோ இதுதான் நான் சொல்ல நினைச்சது. சோ முடிஞ்ச அளவுக்கு நல்லதே நினைங்க, புறம் பேச வேண்டாம். அதுதான் நம்ம என்னைக்கு பேச வேணாம்னு நினைக்கிறோமோ அன்னைக்குதான் எல்லாரும் கூட்டமா சேர்ந்து நிறைய கதை சொல்லுவாங்க, அவன் இப்படி அவன் அப்படின்ட்டு. நம்மளே தடுக்கணும்னு நினைச்சாலும் அது வந்து தடுக்க முடியாது. அது பெரிய ஒரு விஷயமாவே எனக்கு ஆக்சுவலி நடக்குது. நானே அது மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் நிறைய ஸ்டோரிஸ் இப்பதான் நம்ம காதுக்கு வந்து கேக்குது. சோ அது மாதிரி பண்ணாதீங்க. இன்னொன்னு வந்து அவனை மனசார நினைங்க, மனசார சாமி கும்பிடுங்க. ஓகே உங்களால விரதம் இருக்க முடியல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அவனை நம்புங்க. கந்தசஷ்டி கவசம் பாடுங்க, சண்முக கவசம் பாடுங்க, வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, என்ன உங்களுக்கு தோணுதோ ஏதாச்சும் ஒரு பாட்டு அவனை நினைச்சிட்டு மனசு உருக பாடுங்க. கண்டிப்பா அவன் வந்து உங்களுக்கு நல்லதே கொடுப்பான். இன்னொன்னு, நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருப்போம், அவன் நிறைய ஹீல் பண்ணிருக்கான். அவன் வந்து என்ன சொல்றது, ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கான். யாருமே இல்லைனாலும் அவன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட்ல அதுதான் உண்மையும் கூட. அவன் மட்டும் போதும், யாருமே இல்லைனா கூட அவன் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கு. ஸோ விரதம் இருக்க முடியலன்னு கஷ்டப்படாதீங்க, உங்களால முடிஞ்சதை இருங்க. அவன் வந்து நம்மள இவ்வளவு வருத்தி பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கு, அது கண்டிப்பா. சோ அவன் கண்டிப்பா நல்லா பாத்துப்பான். அந்த நம்பிக்கையில தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம், முருகரை நம்புறவங்க எல்லாருமே. சோ முருகரை நம்பாதவங்களை பத்தி நம்மளுக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சோ அவ்வளவுதான், இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது. சோ கண்டிப்பா உங்களால முடிஞ்ச அளவுக்கு நாய்க்கோ, பூனைக்கோ, காக்காக்கோ, ஏதோ உங்களால முடிஞ்ச ஒரு தானம் வந்து பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க, சாப்பாடு போடுங்க. சோ ஏழையா இருக்கவங்களுக்கு, அதாவது நம்மள வந்து இந்த சிச்சுவேஷன், அதாவது இந்த நிலைமைக்கு வந்து வச்சிருக்கான், ஓகேவா. சோ நம்ம கீழே எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போடுறதுனால கண்டிப்பா நம்ம கெட்டு போறதே கிடையாது, கண்டிப்பா நல்லாதான் இருக்க போறோம், ஓகேவா. அவங்களோட மனசும் வயிறும் குளிர்ந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம நல்லா இருப்போம். சோ கண்டிப்பா பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறம் நான் எப்படிலாம் வழிபாடு பண்ணேன் அப்படின்றத வந்து வீடியோவை காமிக்கிறேன். ஹாய், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து முதல் நாள் சஷ்டி விரதம். நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாமா. மார்னிங் ஒரு 3:30 போல் எழுந்துட்டேன். ஸோ வீடு ஃபுல்லாக பெருக்கி தொடச்சிட்டு நான் குளிச்சுட்டும் வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு கோலம்லாம் போட்டுட்டு 7 நாள் விரதத்துக்கு வந்து வேல் பூஜை பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து பிளான் போட்டிருந்தேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு முன்னாடி வந்து இந்த பிளானே இல்லை. லைக் என்ன மாதிரி விரதம் இருக்கணும், எப்படி வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற பிளான் இல்லை. நான் முன்னாடிலாம் எப்படி பண்ணுவேன்னா, அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னா 6 அபிஷேகமாக பண்ணுவேன். எப்போ பண்ணாலும் 6 அபிஷேகம் தான் பண்ணுவேன். நான் 48 days வேல்மாறல் பூஜை வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து 2 weeks பேக் தான் முடிஞ்சது. ஸோ நான் அப்போ வந்து டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸில் வந்து கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுவேன். பட் இந்த டைம் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு அபிஷேகம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுக்கிட்டேன். அது சடனாக தான் தோணுச்சு, நானாக முன்னாடி ப்ரீ பிளான்லாம் கிடையாது. அது சடனாக தோணுச்சு, ஒரு நாளைக்கு ஒரு அபிஷேகம் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு.
சரி ஓகே அப்படின்ட்டு பண்ண ஆரம்பித்தேன். அண்டு வந்து முருகர்கிட்ட இருக்க பொருள் வேல் எல்லாமே வந்து டெய்லியும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அவருக்கு வந்து ஓம் சரவண பவா அப்படின்ற கோலம் தான் வந்து போட்டிருந்தேன். அண்ட் வந்து பூ எல்லாமே வச்சுட்டேன். ஸோ இப்போ வர கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே பூஜை பண்ணும்போது தண்ணி மாற்றுவேன். ஸோ அந்த தண்ணியில் வந்து மஞ்சள் தூள், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் போட்டிங்கன்னா பயங்கர டிவைனாக இருக்கும் அந்த ஸ்மெல்லே. ஸோ நாங்கள் வந்து என் அண்ணனோட கல்யாணம் திருப்பதியில் நடந்தது. இப்போ கோவில் போயிட்டு வரும்போது கோவிலில் வந்து பெருமாள் மேலே போட்ட துணியை வந்து எங்களுக்கு தொட்டு பார்க்க கொடுத்தாங்க. அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ டிவைனாக இருந்தது. அந்த ஸ்மெல் வந்து இதில் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்களும் வந்து இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்கள் பூஜை ரூமே வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அந்த தண்ணி எங்கே ஊற்றினாலுமே அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் விளக்குலாம் ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு நாள் வந்து பால் அபிஷேகம் பண்ணலான்றது தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பால் வந்து வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு பூலாம் வச்சுட்டு சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு ஆரத்தி காமிச்சிட்டேன். ஓய் போற்றி, ஓம் மணக்கோல போற்றி, ஓம் மாசிலா போற்றி, ஓம் மால் முருகா போற்றி. லாஸ்ட் கிளிப்பில் பார்த்த மாதிரி நான் டெய்லியும் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகரோட வேலுக்கு வந்து போற்றி, முருகரோட போற்றி வந்து பாடுவேன். அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வந்து அவருக்கு வச்ச பால் அண்ட் பழம் தான் வந்து அன்னைக்கான என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மதியம் லன்ச், நைட்டு டின்னர் எல்லாமே வந்து பால் பழமாக தான் எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவுமே நான் சாப்பிடல. ஸோ அன்னைக்கு ஈவினிங்கும் வந்து வீட்டில் விளக்கேற்றிட்டு கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் இது எல்லாமே படிச்சுட்டு ஈவினிங் வந்து கோவிலுக்கு போயிட்டேன், பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஒரு நாளைக்கு 36 டைம்ஸ் கந்த சஷ்டி கவசம் பாடினேன். பட் கடைசி நாளில் என்னால் பாட முடியல. ஸோ இந்த டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு கோவில்லாம் போயிட்டு கோவில் சுற்றிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து கந்த சஷ்டி விரதமோட 2வது நாளில் இருக்கும். இன்றைக்கி நான் என்னென்னா வந்து முருகரை வழிபடுறேன்றதை பார்த்துருவோமா? ஸோ எப்பயும் போல் மார்னிங் வந்து 3:30க்குலாம் எழுந்துட்டேன். ஸோ லாஸ்ட் டைம் கந்த சஷ்டி விரதமில் டெய்லியும் வீடெலாம் தொடச்சேன். பட் இந்த டைம் வந்து அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணலை. ஃபர்ஸ்ட் நாள் மட்டும்தான் தொடச்சேன். அதுக்கப்புறம் எதுவும் துடைக்கல. அண்ட் யாருமே இங்கே ஹால்லையும் படுக்கலை. ஸோ நான் மட்டும்தான் இருந்தேன். ஸோ முருகருக்கு எப்பயும் போல் பூலாம் போட்டு விளக்கெலாம் ஏற்றிட்டு வேல் அபிஷேகம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து தயிர் தான் வந்து அபிஷேகம் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ தயிரில் தான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு பூலாம் வச்சுட்டு அவருக்கு ஆர்த்தியும் காமிச்சாச்சு. ஸோ வேல் அபிஷேகம் எல்லாமே முடிச்சுட்டு அந்த தயிர் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சந்தனம், குங்குமம், பூ எல்லாமே வச்சுட்டு எப்பயும் போல் முருகருக்கு வந்து போற்றி பாடல் வந்து பாடி அர்ச்சனை பண்ணியாச்சு. அண்ட் வந்து அவருக்கு ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு அண்ட் அன்னைக்கு வச்சுருந்த அபிஷேக பாலையும் வந்து எடுத்து அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குடிச்சிட்டேன். ஸோ அவருக்கு வச்ச வாழைப்பழமும் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் எடுத்துப்பேன். ஸோ பால் வந்து நான் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாருமே தான் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்து அதே மாதிரி எப்பயும் போல் விளக்கையெல்லாம் ஏற்றிட்டு ஊதவர்த்தியெல்லாம் காமிச்சிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிருந்தோம். ஸோ அன்னைக்கு வந்து அம்மா பாசிப்பருப்பு பாயசம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஸோ செகண்ட் டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். आयतनवान् भवति न कर्मणां प्रदयादने नेगे अमृतत्वमानसुगो परेरनादं विगिदविगायां श्री स्कन्दमूर्तये नमः वेदोक्त ஸோ நீங்கள் லாஸ்ட் கிளிப்பில் பார்த்த மாதிரி நாங்கள் ஈவினிங் வந்து கோயில் போயிருந்தோம். அண்ட் வந்து அன்னைக்கு பச்சை பயிறு பாயசம் வந்து அம்மா செஞ்சுருந்தாங்க. ஸோ அது வந்து பிரசாதமாக கோவிலில் கொடுத்துருந்தோம். கொடுத்துட்டு முருகருக்கு விளக்கெலாம் போட்டு பூலாம் வச்சுட்டு கோவில் சுற்றிட்டு அன்னைக்கு வந்து ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ 2வது நாளும் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஹாய், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து கந்தசஷ்டி விரதத்தோட 3வது நாள் இருக்கும். இன்றைக்கி நான் எப்படிலாம் முருகனை வழிபடுறேன்னு பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நான் 3:30க்கு எழுந்துக்கல, கொஞ்சம் லேட்டாக 4:30க்கு தான் எழுந்தேன். ஸோ வீடெல்லாம் பெருக்கிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச 2 கோலம், இந்த கோலம் ஒன்று, ஸ்டார் கோலம் ஒன்று, இது 2 மட்டும் தான் எனக்கு தெரியும். இன்னொன்று வந்து எனக்கு பூ கட்டலாம் தெரியாது. ஸோ நான் வந்து அதுக்காக பெருசாக மெனக்கெடலை. ஏன்னா இப்போது நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து அவருக்கு முருகருக்கு வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் தோணுச்சு. நான் மற்றவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு தோணலை. இன்னொன்று எங்கள் அம்மாக்கிட்டேயோ என் அண்ணிக்கிட்டேயோ கேட்டிருந்தா கண்டிப்பாக பூ கட்டி கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. பட் நம்மளுக்கு தெரிஞ்சதாகவே அவருக்கு பண்ணலாமே அப்படின்றது தான் வந்து என்னோடய ஐடியாவாக இருந்தது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு பூ கட்ட தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, ஸோ உங்களுக்கு என்ன தெரியுதோ, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவருக்கு மனசார நீங்கள் பண்ணிங்கன்னா அவர் கண்டிப்பாக ஏற்றுப்பார். ஸோ
ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் மனசார அவரை நம்புனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய மிராக்கள் கொடுப்பாரு. இன்றைக்கி வந்து நான் 3வது நாள் என்ன அபிஷேகம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சந்தன அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ சந்தன அபிஷேகம் பண்ணிவிட்டு குங்குமம் எல்லாமே வச்சுட்டு பூ வச்சுட்டு, ஸோ எனக்கு அதை பூ கட்ட தெரியாதுன்னு சொன்னால் நான் வந்து அரளிப்பூ வந்து அப்படியே தான் வச்சேன். இதே மாதிரி தான் நான் வேல்மாறல் பூஜை பண்ணும் போதுமே பண்ணுவேன். அண்டு வந்து ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு எப்பயும் போல் 108 போற்றி வந்து அவருக்கு பாடிட்டு சைத்தியம் வலிப்பு பித்தம் சூழ சயம்பும் சொக்கு சிறங்கு குளிச்சல் சிலந்தி குடல்வி பிறவி பக்க பிளவை பழத்துடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிறந்தி அவர்கிட்ட உட்காந்து கந்தசஷ்டி கவசம் வந்து பாடிடுவேன். அண்ட் பாடிட்டு அவருக்கு வந்து ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு அவருக்கு வச்ச பால் வந்து எடுத்து காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருவேன். அண்ட் பழம் வந்து இன்னும் கொஞ்சம் கந்தசஷ்டி கவசம்லாம் பாடிட்டு அப்போ வந்து சாப்பிட்ருவேன். அண்ட் அன்னைக்கு ஈவினிங் வந்து எப்பயும் போல் வீடெல்லாம் பெருக்கிட்டு 6 o'clock-குள்ளே பூஜை வந்து பண்ணிவிடுவேன். ஏன்னா கோவிலில் வந்து பிரசாதம் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் அன்றைக்கி ஈவினிங்கும் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அன்றைக்கி அம்மா வந்து தேங்காய் சாதம் தான் நெய்வேத்தியமாக கொடுத்தாங்க. ஸோ வந்து அதை நெய்வேத்தியம் வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அவருக்கு பூதவத்திலாம் காமிச்சிட்டு ஆர்த்திலாம் காமிச்சிட்டு அன்றைக்கி வந்து வேல்மாறல் அண்ட் கந்தசஷ்டி கவசம் தான் வந்து ஈவினிங் வந்து பாடிட்டு அப்படியே வந்து கோவிலுக்கு போயிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போனதுனால பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், சந்தனம், விபூதி அபிஷேகம் அண்ட் இன்னொன்று வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா தேனும் தினைமாவும் வந்து ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அபிஷேகமும் வந்து அவர் பண்ணியிருந்தார். குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து 4வது நாளில் இருக்கும் கந்தசஷ்டி விரதம்ல. நான் இன்றைக்கி எப்படிலாம் முருகரை வழிபடுறேன்னு பார்த்துடலாமா? ஸோ இந்த 4th டேயில் வந்து என்னால் சுத்தமாக முடியல. பயங்கர டயர்டாக இருந்தது. அதாவது ஃபீவர் வந்துருச்சு, ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு, ஃபீவர் வந்துருச்சு. சுத்தமாக என்னால் உடம்பு முடியவே இல்லை. நான் எப்படி கந்தசஷ்டி கவசம் பாடுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இதுவாக இருந்தது. அண்ட் நைட்டு வந்து தூக்கமே இல்லை. எனக்கு ஒரு 2 weeks-ஆகவே வந்து தூக்கம் இல்லை. அண்ட் அன்னைக்கு வந்து சுத்தமாக தூங்கவே இல்லை. ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னடா இது பண்ண முடியுமா பண்ண முடியாதா அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு 3:50 போல் எழுந்துட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு கோலம்லாம் போட்டுட்டு எப்பயும் போல் முருகருக்கான பொருளில் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அவருக்கு வந்து பால் தான் வந்து நெய்வேத்தியமாக வச்சேன். ஸோ பூலாம் போட்டு விளக்கெலாம் ஏற்றியாச்சு. இன்றைக்கி என்ன அபிஷேகம் பார்த்திங்கன்னா விபூதி அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்ண அவர் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே இன்னும் நிறைய மிராக்கிள் பண்ணிட்டாரு. நான் அவருக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணலான்னு இருந்தேன். நான் போய் கோவிலில் கேட்கும் போது ஆல்ரெடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னடா இது லாஸ்ட் இயர் நம்ம கிட்ட இருந்து அவராக வாங்கினாரு, இந்த டைம் நம்மளாக கொடுக்கணும்னு சொல்லும் போது அவர் வாங்கலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆனால் மனசில் வந்து இல்லை அவர் நம்மக்கிட்ட வந்து அந்த பொருளை வாங்குவார் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் சரி ஓகே நானும் அப்படியே விட்டுட்டேன். அண்ட் கோவிலுக்கு போனால் அவங்க வந்து என்கிட்ட வந்து அந்த பொருளை கேட்டாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் வந்து ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்தது. எனக்கு இப்போயும் அப்படி தான் இருக்குது. நான் அவங்கக்கிட்டையும் அதான் சொன்னேன். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்து முருகருக்கு வந்து விபூதி அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு எப்பயும் போல் 108 போற்றி பாடல்கள்லாம் வந்து பாடிட்டு அண்ட் கந்தசஷ்டி கவசம் வந்து பாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு காலையில் ஒரு 12 times, அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து 12 times 3 times அப்படின்ட்டு கொஞ்சம் கேப் விட்டு படிப்பேன். ஸோ அன்னைக்கு வந்து அவரோட பாலை வந்து அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்தாச்சு. ஸோ எப்பயும் போல் ஈவினிங் வந்து வீட்டெல்லாம் பெருக்கிட்டு அவருக்கு வந்து விளக்கெலாம் ஏற்றி ஊதவத்திலாம் காமிச்சாச்சு. ஸோ காமிச்சிட்டு எப்படி இருந்தாலும் ஈவினிங் வந்து கோவில் போகணும். ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து அம்மா லெமன் ரைஸ் தான் வந்து முருகருக்கு நெய்வேத்தியமாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து கோவில்லையும் வந்து அதுதான் பிரசாதமாக எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ கோவிலில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் சாப்பிடுவாங்களே. ஸோ அதுக்கு முன்னாடி சாப்பிட மாட்டாங்க. அண்ட் வந்து சாமிக்கெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வேல்மாறலும் கந்தசஷ்டி கவசமும் எப்பயும் போல் படிச்சுட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கும் வந்து தேன் தினை மாவு நான் நினச்சேன் அன்னைக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் தேன் தினை மாவு எல்லாமே வந்து அபிஷேகமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அந்த மிராக்கிள் என்ன, அவர் என்ன என்கிட்டேருந்து வாங்கினார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். கலைமகள் நன்றா என்னாவிருக்க யானுனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்தை முழு பாசவே ஸ்ரவணாய கந்த பிரஜோதய
प्रदयाद स्कंदमूर्तये नमः।